தேர்தல் முடிஞ்ச உடனே தலைவர் முதலமைச்சர் ஆன உடனே அனைத்து மகளிருக்கும் அரசு நம்முடைய முதலமைச்சர் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவாரு. அந்த கூப்பன் வச்சுக்கிட்டு நீங்க மகளிர் உங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன வசதி தேவையோ, அது டிவியா இருக்கலாம், ஃப்ரிட்ஜா இருக்கலாம், குக்கரா இருக்கலாம், மைக்ரோவேவ் அவனா இருக்கலாம். தேர்தல் பரப்புரையின் போது நம்ம செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கணும். ஆனா ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், கனிமொழியா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் பேச்சு என்னது 8000 இந்த கூப்பன் தான். அதை வச்சுட்டு நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், கலர் டிவி வாங்கலாம், ஃபேன் வாங்கலாம், ஏசி கூட வாங்கலாம்னு பேசுறாங்க. அதுவும் உதயநிதி இருக்காரு பாருங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் இருந்த உரிமை தொகை நாங்க 2000 ஆக்கிட்டோம், 5 வரைக்கும் இருக்கிற காலை உணவு திட்டத்தை 8வது வரைக்கும் ஆக்கிட்டோம். இப்படி இந்த பணம் 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 பணம்னு சொல்றாங்க தவிர நீங்க செய்த சாதனைகள் சொல்றீங்களா? மக்களை நீங்க பாருங்க. அதுவும் ஸ்டாலின் அவர்கள் ஒன்னு எடப்பாடியை பேசுவார், அடிமை எடப்பாடி பழனிசாமி, இல்ல மோடியை பேசுவார், இல்லையா இந்தி திணிப்பை கொண்டு வந்துருவாங்க. இதை தவிர வேற என்ன பேசுறாங்க சொல்லுங்க? அவர் சங்கரன்கோயில் தேர்தல் பரப்புரையின் போது சொல்றாங்க, கொரோனா சமயத்துல ஆக்சிஜன் சிலிண்டருக்கு மக்களை காக்க வச்சுட்டாங்களாம், டிமானிட்டேஷன் சமயத்துல ஏடிஎம்ல காக்க வச்சுட்டாங்க. இப்ப பாருங்க எல்பிஜி சிலிண்டருக்கு மக்களை காக்க வச்சிருக்காங்க. மோடிஜி வேர் இஸ் எல்பிஜின்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், ஸ்டாலின் ஜி வேர் இஸ் நீங்க 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே கேஸுக்கு மானியம், எங்க ஜி? 2021 நீங்க தேர்தல் வாக்குறுதியில் இருக்கா இல்லையா? இது வரைக்கும் கொடுத்தீங்களா? ஆட்சியே முடிஞ்சிருச்சு. நீங்க என்னென்ன சாதனைகள் செய்தீங்கன்றத லிஸ்ட் போட்டு பேசுங்க. அதாவது இந்தியால சாதாரண சாமானிய மக்களுக்கு கூட தெரியுங்க உலகத்தில் இன்னைக்கு என்ன நடக்குதுன்ட்டு. அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு யுத்தம் நடக்குது. பெட்ரோலுக்கும் கேஸுக்கும் சின்ன சின்ன டீசலுக்கும் சின்ன சின்ன பக்கம் நாடுகள்லாம் தட்டுப்பாடு கியூல நிற்கிறாங்க. ஸ்ரீலங்கால எல்லாம் போய் பாருங்க, கிட்டத்தட்ட லாக்டவுன், ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்கூலும் சரி ஆஃபீஸும் சரி அப்படிதான் நடத்துறாங்க. பாகிஸ்தான்ல எல்லாம் போய் பாருங்க பெட்ரோலுக்கு என்ன விலைன்ட்டு. ஆனா 140 கோடி மக்கள் இருக்கிற இந்தியால நம்ம அப்படியே கஷ்டப்படுறோம் சொல்லுங்க? நமக்கு சிலிண்டர் இருக்குது, பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு. நீங்க பிரச்சார வேன்ல போறீங்களே, நீங்க நடந்தா போறீங்க, பெட்ரோலும் டீசல் போட்டு தானே உங்க பின்னாடி அவ்வளவு வாகனம் வருது. ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொறுப்போட பேசணும், பொய் சொல்லணும். ஆனா ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாது. திருவாரூர்ல பிரச்சாரத்தின் போது திருவாரூர் தேர் ஓடாம இருந்துச்சு. 22 வருஷம் கழிச்சு எங்க அப்பா தான் கலைஞர் அவர்கள் தான் ஆழி தேரோட்டத்தை நடத்தினாருன்றீங்க. ஏன்னா எலெக்ஷன் வருது இல்ல, இந்துக்களுடைய ஓட்டு வேணும். இன்னைக்கு பாருங்க ஒருத்தர் வேட்பாளர், திமுக வேட்பாளர், அதுவும் இந்த செஞ்சி மஸ்தான்லாம் பாத்தீங்கன்னா சிரிப்பு வரும், காமெடி பீஸ் ஆயிட்டார். விபூதி குங்குமம் வச்சுட்டு அப்படி போஸ்ட் கொடுக்குறாரு அவரு. இதுல கனிமொழி அவர்கள் திருப்பரங்குன்றத்துல என்ன பேசுறாங்க? பிஜேபி அதிமுக கலவரம் பண்ண பார்த்துச்சான். எதுக்கு கலவரம் பண்ண பார்த்துச்சு? கோர்ட்டு உத்தரவு கொடுத்தது தீபம் ஏத்தலான்ட்டு. அதுக்கு நாங்க போராட்டம் பண்ணோம், எங்களுடைய உரிமைக்கோசரம் நாங்க போராட்டணும். அது உங்களுக்கு கலவரமா தெரியுதா? கனிமொழி அவர்கள்ட்ட கேட்கிறேன். நாங்க எங்க உரிமைக்கு போராட்டம் உங்களுக்கு கலவரமா தெரியுது உங்க கண்ணுக்கு? இதை தொடங்கி வச்சது யார்? ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஆட்டை எடுத்துட்டு வெட்ட போறேன்னு போனார், காவல்துறை தடுத்து அனுப்புது. உடனே நவாஸ் கனி எம்பி போறாரு, நீ ஆட்டை தானே எடுத்துட்டு போறேன்னு ஆட்டு இறைச்சி எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வெளியில வருது. நீங்க பேசுறீங்க, சாதனைகளை சொல்லி கேளுங்க. உங்க ஆட்சினால எங்களுக்கு சாதனையோட வேதனை தான் அதிகமா இருக்கு. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு, அதாவது இந்த பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு வன்முறை நடக்குது, இதெல்லாம் கஞ்சா புழக்கம் எவ்வளவு இருக்குது, இதெல்லாம் மறைக்கிறதுக்கோசரம் இதெல்லாம் பேசுறது.